Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மனத்தியாளங்களுக்குள் வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களின் சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். முதலாவது தகவலாக இன்று பாலஸ்தீனத்தில் காணப்படும், அதாவது மேற்கு கரையில் காணப்படும் பாலஸ்தீன மக்களுக்கான நிவாரண பணிகளை வழங்கும் ஒன்றுவா என்கிற ஐநாவின் அதிகாரம் பெற்று இயங்கும் நிறுவனத்தை இன்று ஜெருசலத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர் பென் கிவிர் அங்கு வந்து பார்த்திருக்க, அந்த ஒன்றுவா என்கிற சர்வதேச கட்டிடத்தை இடித்து நொறுக்கும் காட்சியை அல் ஜசீரா உட்பட ஊடகங்களில் ஒளிபரப்பாக்கினாலும் பென் கிவிர் தனது தொலைபேசியில் படமெடுத்து கீழ்வருமாறு குறிப்பிடுகிறார். இந்த ஒன்றுவா நிறுவனம் என்பது பயங்கரவாதிகள் கூடு கட்டி அவர்களுக்கு உதவி வழங்கும் நிறுவனம், இத்தோடு அந்த நிறுவனத்தின் கதை முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றுவா என்கிற நிறுவனத்தை புல்டோசர்களால் இடிக்கும் காட்சியை அவர் தனது ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் பதிவேற்றி இருந்தது பார்க்கவும் மிகவும் கவலையாக இருந்தது. சகோதரர்களே, ஐக்கிய நாடுகள் அங்கீகாரம் பெற்ற, அதுவும் சர்வதேச மனிதாபிமான உதவிகள் ஒன்று சேர்த்து பறிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் ஒரு நிறுவனத்தை சர்வதேசமே பார்த்திருக்க உடைத்தெறிகிறது இந்த இஸ்ரேலிய அரசாங்கம். இவ்வாறான பப்ளிக்காக இந்த அடாவடி அட்டூழியங்கள் சர்வதேசம் பார்த்திருக்க நடக்கின்றது. எங்கே இந்த ஐநா சபை, எங்கே இந்த சர்வதேச நீதிமன்றங்கள்? சகோதரர்களே, இந்த ஒன்றுவா நிறுவனத்தை பற்றி எனது முன்னைய பதிவில் தெளிவாக நான் 2 முறை குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது இந்த ஒன்றுவா நிறுவனம் என்பது குறிப்பாக பாலஸ்தீனத்திலிருந்து, அதாவது மேற்கு கரையிலிருந்து மற்றும் காசாவிலிருந்து தங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு தங்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாமலாக்கப்பட்டு அன்றாட உதவிகளை இழந்து அடிப்படை வசதி, அதாவது உணவு, உடை, மருந்துகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமிய நாடுகளிடம் கையேந்தி அந்த நாடுகள் கொடுக்கும் உதவித்தொகைகளை இந்த ஒன்றுவா நிறுவனம் காசாவுக்குள்ள இப்போது கொடுக்க முடியாத நிலைமை உள்ளது. அதனால் மேற்கு கரையில் தொடர்ச்சியாக இந்த நிவாரணங்களை கொடுத்து வருகிறது. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னா, இலங்கையில அஸ்வஸ்ம கொடுப்பாங்களே, அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இந்த காசா மற்றும் மேற்கு கரைக்குள்ள மாத்திரமல்ல, லெபனானுக்குள்ள, சிரியாக்குள்ள, யெமன்ல மற்றும் இன்னொரு என்ன பகுதிகளில் அகதிகள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இவர்களது பண உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவுல இல்லாம வெளியில உள்ள ஆட்களுக்கு இந்த ஜெருசலத்தில் இருக்கிற ஒன்றுவா நிறுவனம் மூலம் அவர்களுடைய தனிப்பட்ட அக்கவுண்டுக்கு பண உதவிகள் வழங்கப்பட்டு வந்தது. சென்ற 2025 டிசம்பர் மாதம் ஜோர்தான்ல இந்த ஒன்றுவா நிறுவனத்துடைய வருடாந்த இறுதி அறிக்கை கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிக்கை கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கியமான விஷயம், இந்த ஒன்றுவா நிறுவனத்தில் சர்வதேச ரீதியில இயங்கும் ஊழியர்களுக்கான சம்பள பற்றாக்குறை நிலவுகிறது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு சம்பளம், ஊதியம் வழங்குவதற்கு ஒன்றுவா நிறுவனத்தின் கையிருப்பு முற்றுமுழுதாக தீர்ந்துவிட்டது என்று அந்த ஜோர்தானிய மகாநாட்டில் பேசப்பட்ட விடயத்தை எனது முன்னைய காணொளிகளில் தெளிவாக பதிவு செய்திருந்தேன். அந்த வகையிலே இப்போது இந்த ஒன்றுவா நிறுவனத்தின் தலைமையகம் வெஸ்ட் பேங்கில் ஜெருசலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்போது இந்த ஒன்றுவா நிறுவனத்தையே முழுமையாக இந்த இஸ்ரேலிய அடாவடி அரசியல்வாதிகள் உடைத்தெறிந்து விட்டார்கள். சகோதரர்களே, எவ்வளவு தைரியம் இவர்களுக்கு! கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எவரும் இல்லை என்றால் எவனும் எதையும் செய்வான் என்பதுதான் இங்கிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஈரான் பக்கம் கவனம் செலுத்தினால், அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரே, போராட்டக்காரர்கள் எல்லாம் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, மிதமாக கையாளுங்கள் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு தூது அனுப்பினார். ஆனால் ஈரான் இப்போது என்ன செய்துள்ளது தெரியுமா? இந்த போராட்டத்தின் 75% பகுதியை அடக்கிவிட்டது. சுமார் 40,000 பேர் இதுவரையில் ஈரானில் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். ஈரான் இந்த கலவரத்தை தூண்டியவர்களை இன்னும் தேடி தேடி கைது செய்கிறது. அடைக்கப்பட்ட இந்த 40,000 பேரில் சுமார் 90% பேர் ஈரானியர்கள் தான். இந்த ஈரானியர்கள் அனைவரும் இந்த மொசாடுடைய கைக்கூலிகள். அதாவது சமகால இந்த ஈரானிய அரசாங்கத்தை இல்லாதொழித்துவிட்டு பழைய அமெரிக்க அடிமைகளின் ஈரானுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்கள். கொமைனி திட்ட தெளிவாக கூறினார், துரோகிகளுக்கு எந்தவித இரக்கமும் காட்ட வேண்டாம் என்பதை தெளிவாக ஈரானிய ராணுவத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையிலே கைது செய்யப்பட்டவர்களில் இதுவரை சுமார் 12,000 பேர் வானத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்று பல செய்தித்தளங்கள், ஏன் தமிழ் ஊடகங்களே இன்று பேசியது. சிலர் 6,000 பேர் என்றார்கள். ஆனால் அதிகமான ஊடகங்களில் 12,000 பேர் தூக்கு மேடையில் ஏற்றிவிட்டார்கள். இன்னும் மீதமானவர்களை ஈரான் எந்தவித ஈடு இரக்கமின்றி செய்து முடிப்பார்கள் என்பது போலத்தான் புலப்படுகிறது. இந்த வகையிலே தற்போது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானில் சுமார் இந்த 56 மணித்தியாலங்களுக்குள் சீனாவுடைய ராணுவ சரக்கு விமானம், அதாவது ராணுவ யுத்த சாதனங்களை ஏற்றி வரும் விமானம் 16 முறை பெருந்தொகை ஆயுதங்களை ஈரானுக்கு வந்து இறக்கி சென்றதாக செய்திகள் வெளிவருகிறது. அந்த அளவு ஈரான் தற்போது தயாராகிறதோ இல்லையோ, சீனா இந்த யுத்தத்துக்கு ரொம்பவுமே தயாராகி வருவது போலவே
போலவே தென்படுகிறது. அதாவது இந்த முறை அமெரிக்கா ஈரானை தாக்கிவிட்டால், சில சந்தர்ப்பங்களில் ஈரானின் கை உடைந்து விட்டால், அதாவது ஈரான் செயலிழந்து போய்விட்டால், ஈரானிய ஆட்சியாளர்கள் நாடு கடத்தப்பட்டு விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இனி மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கடிநாயான இஸ்ரேலுடைய ஆட்சி தான் இருக்கும். சவுதி, கத்தார், குவைத், யமன் எல்லா பகுதிகளிலும் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய ஆதிக்கமும் தான் இருக்க போகிறது என்பது சீனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும். என்று சொன்னா இப்போதே கேட்க பார்க்க வழி இல்லாத நிலைமை தான் இந்த மத்திய கிழக்கில் இருக்குது. ஈரான் மாத்திரம் தான் நெஞ்சை நிமிர்த்தி அமெரிக்காவுக்கு எதிராக துணிச்சலாக நிற்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் தான் இந்த மத்திய கிழக்கில் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் சொல்ற பெரியதொரு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை இஸ்ரேலுக்கு உருவாக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இஸ்ரேல் அதிகம் பேசி வர விஷயம் என்ன? இஸ்ரேல் என்கிறது இப்போது ஒரு சின்ன நிலப்பரப்பு, ஆனால் வரலாற்று ரீதியாக அது பெரியதொரு நாடு. குறிப்பாக சிரியா, சவுதி அரேபியாவின் அரைவாசி பகுதி, அடுத்தது ஈரான், எகிப்து உள்ளிட்ட ஒரு பெரியதொரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு தேசமாக இஸ்ரேல் உருவெடுப்பதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் தான் நான் செய்து வருகிறேன் என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டது. அதாவது நான் இப்போது புனித போரில் இருக்கின்றேன், த கிரேட்டர் இஸ்ரேல் என்ற உருவாக்கும் பணியில் இருக்கின்றேன் என்று அவர் பேசிய செய்திகள் எல்லாம் இதற்கு முன் வைரலாக இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலே ஈரான் தோற்கடிக்கப்பட்டால் த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒன்று மத்திய கிழக்கில் உதயமாகும். இந்த சவுதி, சிரியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளுடைய கதைகள் எல்லாம் அதற்கு பிறகு எடுப்படாது. அதன் பிறகு அங்கிருக்கின்ற முழு பெட்ரோலிய வளங்களுக்கும் சொந்தக்காரர் யார்? ஒன்று அமெரிக்காவும், அடுத்தது இந்த இஸ்ரேலும் தான். சீனாவும் ரஷ்யாவும் தற்போது வெனிசுலாவில் இழந்து நிற்கின்றார்கள். தற்போது தங்களுடைய கச்சா எண்ணெய் முதலீட்டை அவர்களுக்கு இப்போது பெரும் சிக்கலாக உள்ளது இந்த கச்சா எண்ணெயை வெனிசுலாவிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக இந்த சீனா, ரஷ்யா இந்த அரபு நாடுகளிடமிருந்து தான் தங்களுடைய அபிவிருத்திகளுக்காக கச்சா எண்ணெய் எரிபொருளை இறக்குமதி செய்கிறது. ஈரான் தோற்று அமெரிக்காவுடைய கை ஓங்குமானால் ரஷ்யாவின் பாடு முடிந்தது, சீனாவின் பாடு, கைத்தொழில், அனைத்து அபிவிருத்திகளும் முடிந்தது என்று குறிப்பிடலாம். அமெரிக்கா என்றும் கண்காணித்து வரும் நாடில் ஒன்று சீனா. சீனாவின் வளர்ச்சி அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு, அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார சந்தைக்கு பெரும் இடைஞ்சலாக உள்ளது. சீனாவின் உற்பத்தி உலக மட்டத்தில் முதலிடம் பெற்று வருகிறது என்பது யாவருக்கும் தெரிந்த கதை. ஆகவே சீனாவை பிரட்டுவதென்றால் இனி யுத்தத்தால் பிரட்டுவது கஷ்டமான விஷயம். ஆகவே இந்த மாதிரி நாடுகளை, இந்த அரபு நாடுகளை நாங்கள் ஆக்கிரமிப்பதன் மூலம் சீனாவை பிரட்டலாம். நாங்கள் தான் இப்போது வெனிசுலாவை பிரட்டி விட்டோமே, இப்போது நாங்கள் அரபு நாடுகளை பிரட்டுவதன் மூலம் சீனாவை இல்லாமல் ஆக்கிவிடலாம். எப்படி இந்த சீனா அரபு நாடுகளிடமிருந்து பெட்ரோல், அதாவது மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்கிறது. இப்போது ஒரு மசகு எண்ணெய் பெரல் $50 சீனா பெற்றுக்கொள்வது என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடித்துவிட்டு இந்த அரபு நாடுகளை தங்களின் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருமானால் சீனாவிடம் சொல்வார்கள், இப்போது ஒரு பெரல் எண்ணெயின் விலை $50 அல்ல $500 என்று சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அதோடு சீனாவின் சகர்ல, அதாவது எரிபொருள் விலை உயர்வோடு சீனாவுடைய பொருளாதாரமே படுத்துவிடும். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே சீனாவை நாம் இப்போது உறங்கும் ராட்சதன் என்று சொல்லுவோம். உலக பொருளாதாரத்தில் விழித்துக் கொள்ள இருக்கும் ஒரு ராட்சதன் என்று பாடசாலையுடைய பாட புத்தகங்களில் கூட இருக்கின்றது. ஆகவே இந்த உறங்கி இருக்கும் ராட்சதன் எழுந்து கொள்ள போகிறான் என்று சீனா மிக ஆர்வமாக துடித்து வருகிறது. ஆகவே இந்த அமெரிக்கா செய்யும் வேலை இந்த உறங்கி இருக்கும் ராட்சதனை மீண்டும் கோமாவுக்கு மாற்றுவதுதான் இவர்களுடைய சதி திட்டங்களில் ஒன்று. ஆகவே இந்த அனைத்து விஷயங்களையும் நன்கே அறிந்த சீனா மிக தூர நோக்கோடு தற்போது முழுமையாக இந்த ஈரான் விவகாரத்தில் மிக மிக அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது. ஒருபோதும் ஈரானின் கைகளை உடைய விடமாட்டோம், ஈரானை நாங்கள் இலக்க விரும்பவில்லை என்பதை அமெரிக்காவுக்கு சொல்லாமலேயே தங்களுடைய செயல்பாடுகள் மூலம் எடுத்து காண்பித்துக் கொண்டே இருக்கின்றது. அதே போல் கிம் ஜாங் உன், சீனா ரஷ்யாவுடைய மிக நெருக்கமான நண்பன், வடகொரியா நண்பன், அவரும் தற்போது ஊடகங்களுக்கு தெளிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கின்றார். எப்படி இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்படுமானால் நாங்களும் தலையிடுவதை தவிர்க்க முடியாது. ஏன் இந்த அளவு ஈரானோடு சம்பந்தம் என்று பார்த்தால், இந்த கிம் ஜாங் உன் அதிபராக இருக்கிற வடகொரியா சீனாவோடு தொடர்பு வைத்துள்ளது, சீனா இந்த ஈரானோடு தொடர்பு வைத்துள்ளது. ஆகவே ஈரான் விழுமானால் சீனாவின் பொருளாதாரம் அடிப்படும், சீனாவின் பொருளாதாரம் அடிப்பட்டால் வடகொரியாவும், அதாவது பொருளாதார தடை இறுக்கம் வைத்திருக்கின்ற வடகொரியாவும் அழிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஈரானிலிருந்து சீனாவுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அதே போல் சீனாவிலிருந்து வடகொரியாவுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அதே போல் ரஷ்யாவிலிருந்தும் வடகொரியாவுக்கு எரிபொருள் அனுப்பப்படுகிறது. இவை எல்லாம் ஒரு சங்கிலி தொடர். ஆகவே சங்கிலியின் எந்த ஒரு பகுதியிலும் டேமேஜ் ஆகிறத இந்த வடகொரியாவோ சீனாவோ ரஷ்யாவோ விரும்பவில்லை என்பது கிடைக்கப்பெறும் அனைத்து செய்திகளிலிருந்தும் நாம் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி சகோதரர்களை, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.